கைஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த மேடம்க்கு வர 4ஆம் தேதி பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். வாடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கிளம்பிட்டேன். ஆனால் எங்கே போவோம் அப்படின்னு தெரில. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவோம், நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க போவோம். சரியாம்மா? பாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லு. ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சுங்க. அந்த சைடு வண்டியை போட சொன்னாங்க. நாங்கள் முன்னாடியே போட்டுட்டு இந்த அம்மாவுக்கு அப்படியே ட்ரெஸ் எடுக்கிற கிளம்பிட்டோம். உள்ளே வந்தோடனேயுமே மேடம் இந்த வருஷம் சோழி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 2 கலர் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டதே இந்த 2 கலர் தான். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வச்சு பார்த்தோம். வச்சு பார்த்ததுலேயுமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் குட்டிமா ரெண்டுமே வேணும் அப்படின்னா அவங்க அம்மா காரி தான் இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்டால். ஆனால் பாப்பா கடைசி வரைக்கும் எனக்கு அந்த 2 தான். அவங்க அப்பாவுக்கு ஃபோட்டோ அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டு விட்டு பார்த்தோம். பட் ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. அவங்க அம்மாவை வேண்டான்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் அவளுக்கு எப்பவுமே போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கேக் வெட்டுறப்ப போடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டா பூர்ணி. எனக்குமே அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிருந்து. இது இல்லாமல் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தம்பிக்கும் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் கையோடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நகை கடைக்கு வந்துட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பாவோட செயின் அந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளி செயின் எடுக்கிறக்காக வந்திருந்தோம். வெள்ளி செயினும் எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவோட கழுத்துக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பூர்ணியோட செயினும் பார்த்தீங்கன்னா அந்த 1 பவுன் செயின் சம்திங் அது விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பற்ற வைக்கிற கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லை. எங்களுக்கு பசியாயிருச்சு. அப்படியே பூர்ணியை கூட்டிகிட்டு வாமா தயவில் எனக்கு சோத்தை வாங்கி கொடு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் இங்கே பார்த்தா வெஜ்ஜுங்க. அவள் மூஞ்சி பாருங்க எப்படி போகுது. எனக்கு அதுக்கு மேலே போகுது. சாரிங்க. உட்காந்து பார்த்தா வரல. 1 மணி நேரம் ஆச்சு. பாப்பா 1 நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரம் ஆச்சு. ஆனாலும் நாங்கள் வரலையாச்சு. ஆஜராயிட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிளம்பிட்டோம். புதுசாக யாராவது பூர்ணி போய் தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டா. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாடி அப்படின்னு. ஆனால் அவள் வாங்கிட்டு வரல. வீட்டிலேயே செஞ்சு தரேன்னு சொல்லி சூப்பராக ஒன்று செஞ்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறேன். செஞ்சு எனக்கு கண்டிப்பாக அவ்வளோ ரெசிபி பிள்ளைகளை கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சாங்க. கடைசியில் எவ்வளோதான் மிச்சம். வாடி வந்தேன்னா இது தருவேன், இல்லாட்டினா அதுவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. கடைசியில் 2 பேரும் உட்காந்து மேற ஆரம்பிச்சிட்டோம். புதுசாக யாராவது வந்தீங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்